ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு அன்பிலீவபிள் ஹியூமன் பவரை பற்றி. ஒரு மனுஷன் இருக்கார், அவருக்கு சூப்பர் மெமரி பவர் இருக்குது. அவர் லைஃப்பில் நடந்த எதுவுமே மறக்க மாட்டார். நாள், சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக அவருக்கு நினைவில் இருக்கும். இது ஒரு ரேர் கண்டிஷன். இதுக்கு பேர் தான் ஹைப்பர்தைமீசியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா யூஎஸ்ஏல பிராட் வில்லியம்ஸ்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒவ்வொரு நாள்லையும் நடந்த சிங்கிள் விஷயங்கள் கூட நினைவில் இருக்கும். அவரோட 8 வயசுலேருந்து தினமும் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் அவர் நினைவில் வச்சுட்டு இருக்காரு. 2011 என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் அந்த தினத்தில் சாப்பிட்ட ஃபுட், வெதர், ட்ரெஸ், லொக்கேஷன் எல்லாமே சொல்லுவார். டாக்டர்ஸ் கூட இதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அவரோட பிரெயினில் டெம்பரல் லூப் அண்ட் கோடட் நியூக்ளியஸ் அதிகமாக ஆக்டிவில் இருந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் அவருக்கு அவரோட லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நினைவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிசீஸ் இல்லை, பட் சூப்பர் ரேர் கண்டிஷன் தான் இந்த ஹைப்பர்தைமீசியா. ஃபுல் மெமரி ரீகால் கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இப்போது இந்த ஹைப்பர்தைமீசியானா என்னன்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தா ஒரு அன்லிமிட்டெட் மெமரி பவர் தான் இது. உலகத்திலே ஜஸ்ட் 60 பேருக்கு தான் இந்த கண்டிஷன் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக இருந்தால் நம்மளோட மெமரிஸ் ஜஸ்ட் 2 வீக்ஸுக்கு அப்புறமா மறைஞ்சு போயிடும், நாம் அதை மறந்துடுவோம். ஆனால் ஹைப்பர்தைமீசியா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமும் மறக்கவே மறக்காது. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கேட்ட உடனே அவங்களோட பிரெயின் அதை பற்றின ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கையும் வர மாதிரி ஒர்க் பண்ணும். அந்த நேரத்தில் அவங்களால அந்த தினத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்ல முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மெமரி அவங்களுக்கு இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹார்வர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இதை டெப்த்தாக ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிராடோட பிரெயின் ஜஸ்ட் ஒரு மெமரி பேஸ்டான பிரெயினாக மட்டும் இருக்கலை, எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணுற பிரெயினாகவும் இருந்துச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு டிசீஸ் மாதிரி இல்லை, ஆனால் சயின்ஸ்க்கும் இது புரியாத ஒரு லெவல் பவராக இருக்குது. இது ஒரு கிஃப்ட்னு சொல்லலாமா இல்லைனா இது ஒரு சுமன்னு சொல்லலாமான்னு எக்ஸ்பர்ட் இதை பற்றி டிபேட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஏன்னா இதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே மாதிரி இதில் தீய விஷயங்களும் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா விதமான சேட் மூமெண்ட்டையும் நம்ம நினைவில் வச்சுட்டு இருக்கோம். இது கேட்குறதுக்கே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல. ஹாப்பி மெமரிஸ் கூட ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் சேட் மெமரிஸை நாம் மறக்காமல் அதே லைஃப் லாங் தாங்கிட்டு போகிறோம்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பிராட் வில்லியம்ஸ் எப்படி இருக்காருன்னா அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாஸ்டில் நடந்த எல்லா சின்ன சின்ன மூமெண்ட்ஸும் அவரோட கிளியராக நினைவில் இருக்குது. ஸ்கூலில் படித்தவங்களோட பேர், ஃபர்ஸ்ட் கிஃப்ட், ஃபர்ஸ்டாக திட்டு வாங்கினது, இது எல்லாமே விவிடா அவரோட பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அவர் அதெல்லாம் கேட்ட உடனே அந்த மெமரிஸ் சொல்லுவார். இப்போ அவர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்காரு. அவரோட மெமரியை யூஸ் பண்ணி இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை அவர் 20 வருஷம் பழமையான ஒரு நியூஸ் பேப்பரில் இருந்த ஆர்டிக்கலை ஒவ்வொரு வேர்டாக சொல்லி ரீகால் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும்தான் இந்த ஹைப்பர்தைமீசியா இருக்கிற பர்சனானு கேட்டால் இல்லை. இந்த ஹைப்பர்தைமீசியா கண்டிஷன் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் பர்சன் 2006 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது யாருன்னா ஜில் பிரைஸ். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களோட பிரெயின் ஒரு மூவி போல் ஓடிக்கிட்டே இருக்குமாம். அவங்களால அதை ஆஃப் பண்ணக்கூட முடியாதாம். 24 ஹவர்ஸும் அவங்களோட மெமரி ஒரு மெரத்தன் போல் ஓடிக்கிட்டே இருக்குமாம். ஆனால் இந்த ஹைப்பர்தைமீசியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் எல்லாருக்கும் ஹாப்பியானதாக இல்லை. சில பீப்புள் இதால் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கூட ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட் மெமரிஸை எங்களால் மறக்க முடியாது. ஸோ கைஸ், நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறக்காமல் இருக்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணுறது ஒரு கிஃப்டா இல்லைனா ஒரு கர்ஸா என்னன்னு சொல்ல முடியும். ஹைப்பர்தைமீசியான்னு சொல்லக்கூடியது ஒரு ரியல் வேர்ல்ட் சூப்பர் பவர். ஆனால் சயின்ஸுக்கு இன்னும் புரியாமல் இருக்கிற ஒரு ரேரஸ்ட் மிஸ்ட்ரி. நீங்கள் இந்த கண்டிஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் இதை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வரப்போகுது.
மறக்காமல் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.